அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். என்டிஏ கூட்டணியில் கூட்டணி கட்சிகளுக்கு 18 அமைச்சர்கள் மட்டுமே. 18வது மக்களவைத் தேர்தல் முடிவு வெளியாகின. எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. 240 தொகுதிகளை கைப்பற்றி பாரதிய ஜனதா கட்சி தனி பெரும் கட்சியாக உருவெடுத்தது. அந்த கட்சி தலைமையிலான கூட்டணியான என்டிஏ கூட்டணி 292 இடங்களை கைப்பற்றி இருந்தது. இந்தியா கூட்டணி 234 இடங்களை கைப்பற்றி இருந்தது. காங்கிரஸ் கட்சி 100 இடங்களை கைப்பற்றி இருந்தது. எனவே என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்க கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது. கூட்டணி கட்சி தலைவர்களும் தங்களுக்கான பிரதிநிதித்துவம் வேண்டும் என்பதனால் அமைச்சரவையில் இடம் வேண்டும் என்று கோரி வருகிறார்கள். தெலுங்கு தேச கட்சியினுடைய சந்திரபாபு நாயுடு, ஐக்கிய ஜனதாதள கட்சியினுடைய தலைவரான நிதிஷ்குமார் போன்றோர்கள் கேபினட் அமைச்சர் பதவிகளையும் இணை அமைச்சர் பதவிகளையும் கோரி வருகிறார்கள். குறிப்பாக தெலுங்கு தேசம் கட்சி பாதுகாப்பு, நிதி, சபாநாயகர் போன்ற கேபினட் அமைச்சர் பதவியை கேட்டு வருகிறது. இதேபோன்று நிதிஷ்குமார் அவர்களும் சபாநாயகர் பதவி, வேளாண் துறை, ரயில்வே துறை போன்ற கேபினட் பதவிகளை கேட்டு வருகிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோ அதிகபட்சமான கேபினட் பொறுப்புகளை தாங்களே வைத்து கொள்ள திட்டமிட்டுள்ளது. கூட்டணி கட்சிகளுக்கு அதிகபட்சமாக 10 இணை அமைச்சர் பதவிகளையும் 8 கேபினட் அமைச்சர் பதவி என மொத்தமாக 18 அமைச்சர் பதவிகளை மட்டுமே விட்டு கொடுக்க முடிவு செய்துள்ளது. அதாவது 4 எம்பிக்களுக்கு ஒரு அமைச்சர் வீதம் பாரதிய ஜனதா கட்சி முடிவு செய்துள்ளது. அதனுடைய அடிப்படையில் கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவை இலாக்காக்களில் பிரதிநிதித்துவம் வழங்கியுள்ளது பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சிக்கு அடுத்தபடியாக அதிக எம்பிக்களை வைத்துள்ள ஆந்திர பிரதேசத்தின் சந்திரபாபு நாயுடுவினுடைய தெலுங்கு தேச கட்சிக்கு 3 கேபினட் அமைச்சர் பதவிகளையும் 3 இணை அமைச்சர் பதவிகளையும் வழங்கியுள்ளது. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதள கட்சிக்கு 2 கேபினட் அமைச்சர் பதவிகளையும் 2 இணை அமைச்சர் பதவிகளையும் வழங்கியுள்ளது. மகாராஷ்டிராவில் ஷிண்டே தலைமையில் இயங்கி வரக்கூடிய சிவசேனா கட்சிக்கு 2 இணை அமைச்சர் பதவிகளை வழங்கியுள்ளது. அப்படி இல்லை என்றால் ஒரு இணை அமைச்சர் ஒரு கேபினட் அமைச்சர் பதவியை வழங்க முன்வந்துள்ளது. அப்னாதல் கட்சிக்கு ஒரு இணை அமைச்சர் பதவியையும், அசாம் கண பரிஷத் கட்சிக்கு ஒரு இணை அமைச்சர் பதவியையும், ஆந்திராவில் இயங்கி வரக்கூடிய பவன் கல்யாண் தலைமையிலான ஜனசேனா கட்சிக்கு ஒரு இணை அமைச்சர் பதவியையும், பீகாரில் இயங்கி வரக்கூடிய சிராக் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சிக்கு ஒரு கேபினட் அமைச்சர் பதவியையும், கர்நாடகாவில் குமாரசாமி தலைமையில் இயங்கி வரக்கூடிய மதசார்பற்ற ஜனதாதள கட்சிக்கு ஒரு கேபினட் அமைச்சர் பதவியையும், பீகாரில் சித்தன்ராம் மாஞ்சி தலைமையில் இயங்கி வரக்கூடிய கட்சிக்கு ஒரு இணை அமைச்சர் பதவியையும் மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது. மொத்தமாக 18 அமைச்சர் பதவிகளை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுத்தர முன்வந்துள்ளது. அதில் குறிப்பாக பாதுகாப்பு, நிதி, உள்துறை, வெளியுறவு, ரயில்வே, சபாநாயகர் போன்ற முக்கிய பொறுப்புகளை தானே வைத்து கொள்ள திட்டமிட்டுள்ளது. மிக முக்கியமான பொறுப்புகளை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுத்தால் அந்த துறைகள் மந்தமாக செயல்படும், அதில் முறைகேடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே அந்த துறைகள் அனைத்தையும் பாரதிய ஜனதா கட்சி தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் வைத்து கொள்ள திட்டமிட்டுள்ளதாக கூறப்பட்டு வருகிறது. அமைச்சரவையில் தாங்கள் கேட்ட இலாக்காக்கள் ஒதுக்கப்படாததால் தெலுங்கு தேச கட்சியின் தலைவரான சந்திரபாபு நாயுடு அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெறவில்லை என்றும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்பதாகவும் நேற்று அறிவித்திருந்தார். இது பாரதிய ஜனதா கட்சியின் மத்தியில் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. அதன் பின்புதான் தெலுங்கு தேசம் கட்சி கேட்ட 6 அமைச்சர் பதவிகளை தெலுங்கு தேச கட்சிக்கு வழங்கியிருந்தது. அதாவது தெலுங்கு தேச கட்சி தலைவரான சந்திரபாபு நாயுடு கேட்ட துறைகள் நிதி, பாதுகாப்பு, போக்குவரத்து மற்றும் சபாநாயகர் என்ற 4 கேபினட் அமைச்சர் பதவிகளையும் 2 இணை அமைச்சர் பதவிகளையும் கேட்டு வந்தார். அதே சமயத்தில் மத்திய அரசு 3 இணை அமைச்சர் பதவிகளையும் 3 கேபினட் அமைச்சர் பதவிகளையும் வழங்கியுள்ளது. அதில் நிதி, பாதுகாப்பு, உள்துறை, வெளியுறவு, சபாநாயகர், ரயில்வே போன்ற துறைகளை கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கவில்லை என்றும் அறிவித்துள்ளது. சந்திரபாபு நாயுடு அவர்கள் கூட்டணி கட்சியில் தொடர்வாரா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.